ஸ்ரீ வெங்கடாச்சல மாஹாத்மியம் 35ஆம் அத்தியாயம். கல்யா ஸ்வர்ணமுகரியுடன் சங்கமம். பரத்வாஜ முனிவர் கூறினார், கங்கையுடன் இணையும் காளிந்தி நதியைப் போலவே கல்யா என்ற புனித நதி புண்ணிய நதி ஸ்வர்ணமுகரியுடன் இணைகிறது. ரிஷபாச்சலத்தில் உற்பத்தியாகும் கல்யா அனைத்து தீர்த்தங்களின் அதிபதியைப் போல நிற்கிறது. மேலும் அது அனைத்து நதிகளிலும் மிகச்சிறந்தது. இது பாவங்களை அழிக்கிறது. அதன் இரு கரைகளும் பல்வேறு வகையான மரங்கள் மற்றும் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இது ஏராளமான முனிவர்களின் இனிமையான தங்குமிடமாகும். புனித துறவிகள் இருப்பதால் இது குறிப்பிடத்தக்கது. அதன் கரைகள் தர்பை புல் மற்றும் பச்சை அரிசி தானியங்களால் குறிக்கப்பட்டுள்ளன. அவை பிராமணர்கள் வழங்கிய அர்க்கியங்களை, நீர்பானங்கள் போன்றவை அவற்றால் அலங்கரிக்கின்றன. அதன் நீர் தேவகன்னிகைகளின் மார்பகங்களிலிருந்து கஸ்தூரி நாரை சுத்தம் செய்வதால் மட்டுமே சேரும் சகதியுமாக இருக்கிறது. பெரிய யானைகளின் ஆலயங்களிலிருந்து வெளியேறும் திரவங்களால் இது நறுமணம் மிக்கதாகிறது. எனவே இது பிராமணர்களாலும் மன்னர்களாலும் நிலைநிறுத்தப்பட நூற்றுக்கணக்கான யாக கம்பங்களால் நிறைந்துள்ளது. ஒருபோதும் கலங்காத நீர் வளங்கள் மூலம் அது முழு மனித குலத்தையும் முழுமையாக திருப்திப்படுத்தியுள்ளது. இந்த இரண்டு நதிகளில் ஒன்று கூட பாவங்களை நீக்கும் திறன் கொண்டது. அவை இரண்டும் ஒன்றாக இணைந்ததன் மகத்துவத்தை போதுமான அளவு புகழ்ந்து பேச யார் தகுதியானவர்? நதியின் நடுவில் பிரம்மசிலா என்ற பாறை உள்ளது. பின்னர் அகஸ்திய மாமுனிவரின் தவத்தால் அது கயைக்கு கிட்டத்தட்ட சமமான நிலையை அடையும். இரண்டு நதிகளின் புனித நீரில் நீராடுபவர்கள் 100 பௌண்டரீக யாகங்களின் பலனை பெறுவார்கள். இரண்டு நதிகளின் சங்கமத்தில் புனித நீராடி புனிதமடைந்தவர்களின் விஷயத்தில் பிராமண வதம் போன்ற பாவங்கள் அழிக்கப்படும். சம்சாரத்தை அழிக்கும் கல்யாவுடன் இணைந்த ஸ்வர்ணமுகரி புனிதப்படுத்தும் கிருஷ்ணவேணி நதியை போல பிரகாசிக்கிறார். ஸ்ரீ வெங்கடாச்சலம் ஸ்வர்ணமுகரியின் கரையில் அமைந்துள்ளது. பெரிய நதியின் ஸ்வர்ணமுகரியின் வடக்கே சுமார் 1/2 யோஜனை உயரத்தில் பிரபலமான வெங்கடாச்சலம் உள்ளது. இந்த சிறந்த மலை அனைத்து தீர்த்தங்களுக்கும் ஆதாரமாக உள்ளது. இந்த மலையின் தோப்புகள் பின்வருமாறு: அஞ்சனா, அனந்தா, பிருஷபா, நீல, கேசரி, போத்ரன், நாராயணா மற்றும் வெங்கடா. மதுவை கொன்றவர் கேழல் முகம் கொண்ட பன்றியின் வடிவத்தை உடலை எடுத்த பிறகு அவர் முன்னர் ஏற்றுக்கொள்வதால் இந்த மலையை உயர்குடி மக்கள் வராக க்ஷேத்திரம் என்று புகழ்கிறார்கள். மகா சமுத்திரத்தின் கடலின் மகளான அச்சுதாவுடன் ஸ்வர்ணமுகரி கரையில் உள்ள நன்கு அறியப்பட்ட வெங்கடாச்சலத்தில் இங்கு நிரந்தரமாக வசிக்கிறாள். சித்தர்கள், கந்தர்வர்கள், முனிவர்கள், தானவர்கள் மற்றும் மனிதர்கள் ஸ்ரீயுடன் இணைந்து அந்த மலையில் வசிக்கும் வெங்கடத்தின் இறைவனை பராமரித்து வழிபடுகிறார்கள். புருஷோத்தமருக்கு தங்கள் மனதை அர்ப்பணித்த பக்தர்களின் ஆசைகளும் லட்சியங்களும் உடனடியாக நிறைவேறுகின்றன. அர்ஜுனா, அவர்களின் துயரங்கள் அழிந்து போகின்றன. வெங்கடாத்ரியில் வசிக்கும் பிரபஞ்சத்தின் இறைவனை நினைப்பவர்கள் தங்கள் அனைத்து குறைபாடுகளையும் கரைகளையும் நீக்குகிறார்கள். அவர்கள் நிரந்தரமான மற்றும் மாறாத உலகத்திற்கு செல்கிறார்கள். அர்ஜுனன் கூறினார், சூரர்களாலும் அசுரர்களாலும் வணங்கப்படும் பகவான் கமலபதி, பகவான் ஸ்ரீ லக்ஷ்மியின் இறைவன் மிகுந்த தகுதியுள்ள வெங்கட மலையில் எவ்வாறு தன்னை வெளிப்படுத்தினார்? எந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பக்தருக்கு அவர் மகிழ்ச்சி அடைந்த போது உலக இன்பங்களின் நன்மைகளையும் இறுதி ரட்சிப்பையும் வழங்கும் தனது சொந்த அற்புதமான வடிவத்தை வெளிப்படுத்தினார். பெரிய முனிவரே, தேவர்களின் ஆதி இறைவனான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மகத்துவத்தை குறித்து நான் கேட்க விரும்புகிறேன். தயவு செய்து அதை எனக்கு துல்லியமாகவும் விரிவாகவும் கூறுங்கள். ஸ்ரீ வெங்கடாச்சலத்தில் வசிக்கும் இறைவனின் மகத்துவம். பரத்வாஜ முனிவர் கூறினார், வெங்கடநாதரின் மகத்துவத்தை மிகுந்த கவனத்துடன் கேளுங்கள். பிரம்மதேவரினால் கூட அதை மிக விரிவாக கூற இயலாது. என் அன்பான பெண்ணே, எதிரிகளை அடக்குபவரே,
மதுவை வதம் செய்தவரின் மகத்துவத்தை குறித்து கேட்கும் பக்தியுள்ள விருப்பம் உங்களுக்கு இருப்பதால் நீங்கள் பாக்கியவான்கள். பிரித்தாவின் மைந்தனே, நானும் தகுதியானவன். ஏனென்றால் அனைத்து உயிரினங்களுக்கும் இறைவனான பகவான் ஸ்ரீஹரியின் புனித செயல்கள் இப்போது என்னால் விவரிக்கப்படும். பிரித்தாவின் மைந்தனே, கங்கை நதிக்கரையில் வாமதேவர் உன்னத ஆன்மா கொண்ட ஜனக முனிவருக்கு முன்பு கூறிய கதையை நான் தங்களுக்கு கூறுகிறேன். அப்போது தூய்மையான மற்றும் பரிபூர்ண அறிவை பெற்ற மன்னர் உரிய தீட்சையுடன் யாகத்தில் ஈடுபட்டார். இந்த கதை பாவங்களை அழிக்கிறது. மேலும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அதில் மகிமைப்படுத்தப்படுவதால் மிகவும் புனிதப்படுத்தப்படுகிறது. பகவான் நாராயணர் அனைத்து உயிரினங்களுக்கும் முன்னதாகவே இருக்கிறார். அவர் பிரபஞ்சத்தில் உள்ளார். அவர் பிரபஞ்சத்தை படைத்தவர். அவர் களங்கமற்றவர். அவர் உணர்வு மற்றும் அறிவின் வடிவத்தை கொண்டவர். பகவான் 1000 எண்ணற்ற தலைகள் கொண்டவர், 1000 கண்கள் கொண்டவர், 1000 பாதங்கள் கொண்டவர். அவரது பிரகாசத்தினால்தான் இந்த அசையும் மற்றும் அசையாத உயிரினங்கள் பிரகாசிக்கின்றன. அவரை விட பெரிய மகிமை இல்லை. அவரை விட பெரிய தவம் இல்லை. அவரை விட பெரிய அறிவு இல்லை. அவரை விட பெரிய யோகம் இல்லை. பிரித்தாவின் மைந்தனே, மனிதர்களின் தலைவனே, அவரை விட பெரிய வித்யை, புராணம் அல்லது அறிவு இல்லை. இறைவன் எப்போதும் அனைத்து உயிரினங்களிலும் நிலைத்திருக்கிறார். அனைத்து உயிரினங்களும் அவருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கின்றன. அவரே யக்ஞர், யக்ஞம் செய்பவர் மற்றும் யக்ஞத்தின் தூணை பொருள்களாக கரண்டி, மரக்கரண்டி போன்றவற்றை செய்பவர். அவரே மத சடங்குகளின் பலன், நன்மையையும் அதன் மூலம் அடைய வேண்டிய இலக்கையும் வழங்குபவர். யாக நெருப்பு கொண்டு வரப்பட்டு புனித நீர் தெளிக்கப்பட்ட விலங்குடன் காணிக்கைகளை வழங்கும் போது புனித நீர் தெளிக்கப்பட்ட விலங்கு அதை நாடுபவர்கள் அவரால் வழங்கப்பட்ட இலக்கை ஸ்வர்க்கம் முக்தி அடைகிறார்கள். கர்மங்களின் விளைவாக ஏற்படும் அடிமைத்தனத்தை யக்ஞ விலங்காக கொண்டு யக்ஞத்தின் புனித நெருப்பில், அதாவது ஆன்மீக அறிவில் ஒப்படைப்பவர்கள் அவருடன் சாயுஜ்யத்தை அடைகிறார்கள். பகவான் ஸ்ரீஹரி, சதாசிவர், பிரம்மதேவர் மற்றும் சொர்க்கத்தின் மகா அதிபதியான மகேந்திரன், இவை அனைத்தும் அனைவருக்கும் ஒரே இறைவனின் ஒத்த சொற்களாக அறிவிக்கப்படுகின்றன. ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதுடன் பரம ஆத்மாவான நாராயணரின் மகத்துவத்தை குறித்து சிந்திப்பவன் மறுபிறவி எடுக்க மாட்டான். அறிவு மற்றும் பேரின்பத்தின் தன்மை கொண்ட பண்புகளற்றவன், சாட்சி, வரம்பு அல்லது நிபந்தனை இல்லாத ஆத்மா மற்றும் நித்தியமானவன் அவனது விருப்பப்படி வெவ்வேறு வடிவங்களை எடுக்கிறான். அவர் அனைத்து புனிதமான விஷயங்களிலும் மிகவும் புனிதமானவர். அவர் ஆதாரமற்றவர்களின் மிகப்பெரிய குறிக்கோள். அவர் அனைத்து தெய்வங்களுக்கும் தெய்வம். அவர் அனைத்து நன்மைகளிலும் மிகச்சிறந்த நன்மையாவார். அனைத்து போதகர்களிலும் அவர் ஒரே ஒரு போதகர், அறியப்பட வேண்டியது. அவர் அனைத்து தியானகர்களிலும் மிகச்சிறந்த தியானகர், தியானிக்கப்பட வேண்டியது. அவர் அனைத்து விநாயகர்களிலும் உயர்ந்த விநாயகர், பணிவு, நல்ல தோரணை, கண்ணியமான நடத்தை. அவர் நீதி கொண்டவர். அவர் மற்ற அற்புதங்களையும் ஒளிர்வுகளையும் அற்புதர். எல்லா தவங்களிலும் மிகச்சிறந்த மற்றும் தீவிர தவம் அவரே. அவர் அனைத்து உயிரினங்களையும் ஆதரிப்பவர். ஜனார்த்தனர் தொடக்கமும் முடிவும் இல்லாதவர். பிரம்மதேவரும் மற்றவர்களும் கூட அவரது உள்ளார்ந்த இயல்பை அறிய இயலாமல் தவிக்கின்றனர். அவர் பிறக்காதவர் என்றாலும் அவதாரங்களை எடுக்கிறார். அவர் அனைவரின் ஆன்மாவாக இருந்தாலும் எதிரிகளை கொல்கிறார். அவர் சுதந்திரமாக இருந்தாலும் அவர் தனது பக்தர்களுக்கு கீழ்ப்படிந்தவராக செயல்படுகிறார். சர்வ வல்லமை உள்ள கருட சின்னமான இறைவன் அனைத்து உயிரினங்களின் அனைத்து செயல்களுக்கும் சாட்சியாக இருக்கிறார். மிகுந்த செறிவு மற்றும் மன தூய்மை கொண்ட முனிவர்கள் அவரது வடிவத்தை தேடுகிறார்கள். அவரது 4 மூர்த்திகள் வடிவங்கள் பிரபலமானவை, அதாவது சங்கர்ஷனர், வாசுதேவர், பிரத்யும்னர் மற்றும் அனிருத்தர். பிரணவம் அதன் பிறகு அறிவிக்கப்படுகிறது. அவரது இதயம் ஒளி வீசுகிறது. வசுதேவர் இறைவன். இந்த மந்திரம் அவரை வெளிப்படுத்துகிறது. இந்த மந்திர ராஜத்தை தொடர்ந்து ஜெபிப்பவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கருணையினால் சித்திகளை பெறுவார். இறைவனால் உருவான உயிரினங்களின் படைப்பு. ஒரு முகத்துடன் கேளுங்கள்.
கல்பத்தின் தொடக்கத்தில் துன்பங்களையும் பேரிடர்களையும் விலக்கி செல்வத்தை வழங்கி உலக இன்பங்களையும் விடுதலையையும் அளிக்கும் மாதவர் உயிரினங்களை படைத்தார் என்பதை நான் அனைத்தையும் கூறுவேன். படைப்பின் செயல்முறையை அவர் சிந்தித்த போது பகவான் ஸ்ரீஹரியின் மகத்தான மற்றும் புத்திசாலித்தனமான வடிவம் ரஜோகுணத்தை நாடி விரிஞ்சன் என்று நன்கு அறியப்பட்டது. பகவானின் வாக்கிலிருந்து, அதாவது முகத்திலிருந்து, பாபகனுடன் நெருப்பு கடவுள் தெய்வமான சக்கரர் தேவேந்திரன் பிறந்தார். சக்கரர் 3 உலகங்களுக்கும் அதிபதியானார். பாபகர் சமையல் செய்முறையின் அதிபதியானார். அவரது கருணையால் எப்போதும் குளிர்ச்சியாக இருக்கும் அவரது மனதிலிருந்து சந்திரன் வெளிப்பட்டார். அவர் நீர், அனைத்து மருத்துவ மூலிகைகள் மற்றும் பிராமணர்களின் நிரந்தர பாதுகாவலர். அவர் விழிகளிலிருந்து பிரபஞ்சத்தை ஒளிரச் செய்யும் சூரியன் பிறந்தார். அவர் குளிர், வெப்பம் மற்றும் மழைக்கு காரணம், மேலும் பல்வேறு அலகுகள் காலத்தை ஏற்படுத்துபவர் மற்றும் மறு உற்பத்திகளின் களஞ்சியம். அவரது முக்கிய காற்றுகளிலிருந்து பிரபஞ்சத்தின் உயிர் சாரமான சமீரா காற்று கடவுள் பிறந்தார். கோள்கள், நட்சத்திரங்கள், வானகங்கை மற்றும் வான் ரதங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த ஆதரவாளர். அந்த உன்னத ஆன்மாவின் தொப்புள் பகுதியிலிருந்து இடைநிலை விண்வெளி அந்தரிக்ஷ பிறந்தது. அவரது தலையிலிருந்து ஆகாஷா வானம், ஆகாயம் வெளிப்பட்டது. அது அனைத்து கூறுகளின் தோற்றத்திற்கும் காரணமாகும். அவரது தாமரை போன்ற திருப்பாதங்களிலிருந்து பூமி வெளிப்பட்டது. இது ஏராளமான உயிரினங்களின் ஆதரவு. அனைத்து திசைகளும் பரம ஆத்மாவின் செவிகளிலிருந்து வெளிப்பட்டன. அவரது நினைவு செயல்பாட்டிலிருந்து பூர், புவக போன்ற உலகங்களும் ரசாதல மற்றும் யக்ஷங்களில் தொடங்கி கீழ் உலகங்களும் ராட்சசர்களின் குழுக்கள் போன்றவற்றிலும் பிறந்தன. குரு குடும்பத்தின் வாரிசே அவர். பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள், சூத்திரர்கள் மற்றும் பிறரை சரியான வரிசையில் படைத்தார். வாய், கைகள், தொடைகள் மற்றும் பாதங்கள். வேதங்கள், யக்ஞம், குதிரைகள், பசுக்கள், ஆடுகள், செம்மறியாடுகள் மற்றும் பிற அனைத்தும் அவரிடமிருந்து தோன்றின. இது அனைத்து கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. தேவர்களின் இறைவனின் வெறும் எண்ணத்தினாலோ அல்லது விருப்பத்தினாலோ அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களின் முழு உலகமும் பிறந்தது. கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலமும் அனைத்து காலங்களும் அவ்வாறே பிறந்தது. வடவானால நீர்மூழ்கி கப்பல் நெருப்பு வடிவத்தை எடுத்துக்கொண்டு அவர் கடலின் நீரை அருந்துகிறார். கல்பத்தின் முடிவில் அவர் தன்னுள் வைத்திருக்கும் அனைத்தையும் துறக்கிறார். சூரியன் மற்றும் சந்திரனின் வடிவத்தை ஏற்றுக்கொண்டு அவர் உயிரினங்களின் வாழ்வாதாரத்தை சீராக நடக்கச் செய்தார். அதன் மூலம் அவர் இருளை அகற்றி காலத்தை சரியாக செயல்பட வைக்கிறார். கல்பத்தின் முடிவில் அவர் அனைத்து உலகங்களையும் தனது வயிற்றில் வைத்து ஒரு குழந்தையின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு பெரிய உடலில் உள்ள ஒரு ஆலமரத்தின் இலையில் விளையாட்டுத்தனமாக படுத்துக் கொள்கிறார். தாமரை வாசமாக அன்னை லக்ஷ்மி தேவி தனது 2வது தோழராக கொண்டு பெரிய அரவத்தின் உடலில் மிகவும் வசதியான மற்றும் உயர்ந்த அரியணையில் யோக நித்திரையில் ஈடுபடுகிறார். அனைத்து உலகங்களின் இறைவன் தனது தொப்புள் கொடியிலிருந்து எழும் புனித தாமரை மலரிலிருந்து 4 முகங்களை கொண்ட படைப்பின் இறைவனை படைத்தார். இது பகவான் முகுந்தனின் வெறும் விளையாட்டு. அவர் விரும்பியபடி செயல்படுகிறார். அந்த இறைவனை யாராலும் உண்மையாக புரிந்து கொள்ள இயலாது. தானம், தர்மம் இழக்கப்படும் போது, தீமை மேலோங்கும் போது, தேவர்களின் குழுக்கள் மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆளாகும் போது, சூரர்களின் எதிரிகள் தங்கள் ஆணவத்தாலும் எண்ணிக்கையாலும் அதிகரிப்பாலும் கட்டுப்படுத்த முடியாதவர்களாக மாறும்போது, பூமிக்கும் பூமியின் மக்களுக்கும் பெரும் ஆபத்தும் பயமும் ஏற்படும் போது, சிறந்த இயல்புடைய தனது பக்தர்களுக்கு முடிவில்லா வேதனையை ஏற்படுத்தும் தவிர்க்க முடியாத துரதிருஷ்டம் ஏற்படும் போது, அவர் குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திற்கு பொருத்தமான வடிவங்களை ஆர்வத்துடன் ஏற்றுக்கொள்கிறார்.
அவர் தீமையை உடனடியாக அழித்து பிரபஞ்சத்தின் நலனை ஏற்படுத்துகிறார். தனது ராஜச வடிவத்துடன் விதி என்ற பெயரை எடுத்துக்கொண்டு படைக்கிறார். சாத்வீக வடிவத்தையும் ஹரி என்ற பெயரையும் ஏற்று அவர் பிரபஞ்சத்தை நிலைநிறுத்துகிறார். தாமச செயலையும் ஹர என்ற பெயரையும் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் பிரபஞ்சத்தை அழிக்கிறார். மதுவை கொன்றவரின் மகத்துவத்தை அறிந்த எவரும் இல்லை. யக்ஞத்தின் பாகங்களுடன் பன்றியின் வடிவத்தில் அனைத்து அவயவங்களும் மூட்டுக்களும் உருவாகின்றன. உலகங்களின் இறைவன் அந்த வடிவத்தை எடுத்து இந்த மலையில் தனது வசிப்பிடத்தை எடுத்து கொள்கிறார். தேவர்களின் தலைவனின் மகனே, அது எப்படி நிகழ்ந்தது என்பதை நான் விரிவாக விவரிக்கிறேன். 35ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.